ஏசாயா 55ஆம் அதிகாரம் यशाया उसमें 55वां अध्याय அதுல 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். उसमें 6वें वचन को हम पढ़ेंगे. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபிக்கலாம். கரங்க அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். अपने आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து நம்ம கர்த்தரோடு பேசலாம். अब पढ़े गए वचन के द्वारा परमेश्वर हमसे बात करना है. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, धन्यवाद देते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एलशडाई परमेश्वर तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. पढ़े गए वचन के द्वारा हमसे बात कीजिए प्रभु. எங்களோடு பேசுங்கப்பா. हमारे साथ आप बात कीजिए. பேசுறது மட்டுமல்ல, केवल बात करना नहीं प्रभु. உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. तेरे वचन के अनुसार चलने के लिए हमें मदद कर. நாங்க கிரியைக்குள்ளே வரத்தக்க கிருபை हम செய்யுங்கப்பா. क्रिया के अंदर आने के लिए भी हमें मदद कर. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது கர்த்தாவே. बिना क्रिया का विश्वास जो है वो कुछ फायदा नहीं. நீங்க எங்களை ஆசீர்வதித்து தாங்க. आप हमें आशीष करके எங்களை दीजिए. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके आपके हाथों में देते. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे. மீண்டும் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். यशाया 55 उसमें 6वें वचन को हम फिर से पढ़ेंगे. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, வேதம் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஒரு காரியத்தை சொல்றார். अब परमेश्वर यशाया भविष्यद्वक्ता के द्वारा एक चीज कहता है. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். जब तक परमेश्वर मिल सकता है तब तक उसकी खोज करेंगे. நம்ம கர்த்தரை தேடணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. अब परमेश्वर की खोज करना है करके कलाम कहता है. அது எப்போ தேடணுமா? वो भी कभी करना है. கண்டடையத்தக்க சமயத்துல தேடணும். जब तक वो मिल सकता है तब तक उसकी खोज करना है. அவரை தேடக்கூடிய நேரத்துல தேடாமல் उसे खोज करने के समय में नहीं खोजेंगे तो அந்த சமயம் முடிஞ்ச பிறகு தேடுனீங்க அப்படின்னா वो समय खत्म होने के बाद यदि खोज करेंगे तो அது பிறகு அவரை கண்டடைய முடியாது. उसके बाद उसे हम नहीं मिल सकते. அப்படி வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்குது. ऐसे कलाम में बहुत सारे उदाहरण हैं. சோ அவரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடணும். वो जब मिल सकता है उस समय में उसे खोज करना है. அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். और जब तक वह निकट है तब उसे पुकारना है. சோ எப்போ அவரை நோக்கி கூப்பிடணுமா? और कब उसके और पुकारना है. அவர் சமீபமா இருக்கும்போது கூப்பிட்டுருங்க. वो जब तक निकट है तभी पुकारना है. இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். बहुत ही अद्भुत वचन है ये. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சா அது ரொம்ப அருமையா இருக்கும். इस वचन को यदि समझ गए तो बहुत ही अद्भुत वचन. நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, बहुत सारे लोग ऐसे कहेंगे வாலிப நாட்கள்ல वो जवानी के समय में நல்ல ஆஷ் பண்ண நல்ல லக்ஸரிஸா இருக்கும்னு நினைப்பாங்க. अच्छे से अच्छा एक जीवन व्यतीत करना है. ரிட்டையர்ட் ஆன பிறகு கர்த்தரை தேடினா போதும். और रिटायर होने के बाद उसकी खोज करेंगे तो ठीक है, काफी है. ஆனால் पर கர்த்தரை தேடக்கூடிய நேரத்துல தேடணும். परमेश्वर जब मिल सकता है उस समय में उसकी खोज करना है. நாளை தினம் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது உங்க கையில கிடையாது. कल का दिन है या नहीं वो हमारे हाथों में नहीं है. அது கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. परमेश्वर के हाथ में है. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே आप सुबह उठते ही உங்க கண்ணை முழிச்சதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. अपने आंखों को खोला इसके लिए परमेश्वर की धन्यवाद. அவருக்கு நன்றி செலுத்துங்க. उसको धन्यवाद कीजिए. ஏன்னா இந்த நாளை காண கிருபை செய்திருக்கிறார். क्योंकि इस दिन को देखने के लिए कृपा किया उसने. ஒரு மனிதன் மரிச்சாச்சுன்னா एक मनुष्य यदि गुजर गया तो அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்புதலுக்குள்ள வர முடியாது. फिर वो मन फिराने के अंदर नहीं आ सकता. மரித்த பிறகு கர்த்தரை தேட முடியாது. मरने के बाद परमेश्वर की खोज नहीं कर सकते. மரிப்பதற்கு முன்பு वो मरने से पहले அந்த சமயத்துல கர்த்தரை நம்ம தேடணும். उस समय में परमेश्वर की खोज करना है. பாருங்க, அந்த கடைசி மணி நேரத்துல ஒண்ணும் நடக்காது. उस आखिर घड़ी में कुछ नहीं होता है. இன்னைக்கு நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா आज जो यशाया भविष्यद्वक्ता के द्वारा கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அறிகுறி சொல்றாரு. परमेश्वर हमें एक चीज बताता है. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவர் தேடுங்கள். यहोवा मिल सकता है तब उसकी खोज करो. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, बहुत सारे लोग क्या करेंगे, நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். हमें अपने जीवन को परख कर देखना है. ஏன்னா நம்மட்ட நிறைய தவறுகள் நம்மட்ட உண்டு. क्योंकि हमारे अंदर बहुत सारी गलतियां हैं. நம்ம ஒரு அருமையான விசுவாசிகள் தான். हम अच्छे विश्वासी हैं. ஆனா அந்த விசுவாசத்துல நம்மட்ட கிரியை காணப்படணும். पर उस विश्वास में
में क्रिया भी दिखाई देना है। கிரியை இல்ல அப்படின்னா यदि वहाँ पर क्रिया नहीं, உங்க விசுவாசம் செத்தது. आपका विश्वास जो है मरा हुआ है। அப்படி செத்த விசுவாசம் நிறைய விசுவாசிகள்ட்ட இருக்குது. ऐसा मरा हुआ विश्वास जो है बहुत सारे लोगों के पास है। அவங்கள்ட்ட விசுவாசம் இருக்கு இல்லன்னு இல்ல, उनके पास विश्वास है, नहीं है ऐसा नहीं है, ஆனா அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குதா, और उनका विश्वास कैसा है, அது செத்ததா இருக்குது. वो मर चुका है। அப்ப எல்லார்ட்டையும் கொஞ்ச பேர்ட்ட விசுவாசம் உயிரோட இருக்குது, कुछ लोगों के पास विश्वास जो है जिंदा है, ஆனா கொஞ்ச பேர்ட்ட விசுவாசம் செத்ததா இருக்குது. पर कुछ लोगों के पास जो है विश्वास मर चुका है। இது எப்படி உயிருள்ள ஒரு விசுவாசம் என்ன? कैसे एक जिंदा विश्वास, அதுல கிரியை காணப்படணும். उसके अंदर क्रिया दिखाई देना है। கிரியை இல்ல அப்படின்னா यदि क्रिया नहीं, அந்த விசுவாசம் செத்ததா இருக்கும். वो विश्वास जो है मर चुका है। இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் கிறிஸ்டியனா இருக்கிறாங்க, आज इस संसार में बहुत सारे मसीह भाई हैं, நிறைய பேர்ட்ட விசுவாசம் இருக்குது, और उनके पास विश्वास भी है, ஆனா அவங்க விசுவாசம் செத்ததா காணப்படுது. पर उनका विश्वास जो है मरा हुआ है। இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். आज आपके विश्वास को थोड़ा सा परख कर देखिए। எல்லாரும் கர்த்தரை தேடுறோம், हर जो है परमेश्वर की खोज करते हैं, விசுவாசத்தோட தேடுறோம், और विश्वास के साथ खोज करते ஆனா हैं, அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குது? पर वो विश्वास किस प्रकार का है? அது செத்த விசுவாசமா இருக்குதா, मरा हुआ है क्या, அல்லது உயிருள்ள ஒரு விசுவாசமா இருக்குதா? क्या एक जीवित विश्वास है? பாருங்க, கோர்ஸ்ல நம்ம உதாரணங்களை நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். थोड़े उदाहरण को हम कलाम से देखेंगे। பாருங்க, வாசிங்க 2 நாளாகமம் पढ़ेंगे दूसरा इतिहास 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16वां अध्याय उसमें 12 वचन। ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே ஆ, தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. ஆ. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். பாருங்க, இங்க ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போறோம். आसा नाम का एक राजा है। இந்த ஆசா ராஜா, ये आसा राजा जो है, இவர் யூதர்களுக்கு ராஜா. वो यहूदियों का राजा है। இந்த ராஜா வந்து ரொம்ப அருமையான ஒரு ராஜா தான். बहुत ही अद्भुत राजा है। இவரை பற்றி நீங்க பார்க்கணும்னா इनके बारे में देखना है तो 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. दूसरे इतिहास में 15वें अध्याय को देखिए। அதுல அந்த ஆசா ராஜாவை குறித்த நன்மையான காரியங்களை பற்றி எழுதியிருக்கும். वो आसा के बारे में भलाई चीजों को लिखा है। இந்த ஆசா ராஜாவான பிறகு आसा जब राजा हुआ, அவன் கர்த்தரை தேடின ஒரு மனுஷன், वो परमेश्वर को खोज करने वाला एक व्यक्ति था, கர்த்தருடைய சமூகத்துல நன்மையான காரியத்தை செய்தான். और परमेश्वर के चरणों में जो है भलाई की चीजों को करता है। அங்க யூதர்கள் மத்தியில எதெல்லாம் விக்கிரகங்கள் இருந்துச்சோ, और यहूदियों के बीच में जो भी मूर्ति थे, அது எல்லாத்தையும் தகர்த்து போட்டான். सभी को हटाकर, இன்னும் அவனுடைய தாய் ராணியா இருக்கும்போது, और उनकी माता जब रानी थी, அவன் மூலமா யூத ஜனங்கள் தவறான மார்க்கத்துல போனதுனால उनके द्वारा यहूदी लोग गलत रास्ते पे जब जा रहे थे, தன்னுடைய தாயை ராணியுடைய பதத்திலிருந்து இறக்கி விட்டான். उनके माँ जो रानी के पद में थी उन्हें निकाल दिया। அப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை இந்த ஆசா தீர்க்கதரிசி செய்தான். वैसे एक अच्छी चीज को इस आसा राजा ने किया। இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில इस आसा राजा के जीवन में கர்த்தர் ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். परमेश्वर ने बहुत आशीषों को भी दिया। பாருங்க, இந்த ராஜ்யங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். राज्यों के बारे में आप जानते होंगे। அப்படி தெரியல அப்படின்னா यदि पता नहीं हो तो 7 சபை காலங்களை பற்றி நான் ஆல்ரெடி டீச்சிங் கொடுத்திருக்கிறேன். 7 कलीसिया काल के बारे में पहले से टीचिंग हो चुका है। அதை நீங்க வீடியோல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா आप YouTube पे जाकर चेक करेंगे तो இந்த ஆசா ராஜாவுடைய காரியத்தை குறித்து வர்ணிச்சிருப்பேன். ये आसा राजा के बारे में मैंने वर्णन किया है। இந்த ஆசா ராஜா யூதர்களுக்கு ராஜா, आसा जो है यहूदियों का राजा है, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா தனியா இருந்தான். और इजराइल लोगों का भी राजा अलग से था। இந்த ஆசா ராஜாவா இருக்கும்போது आसा जब राजा था, கிட்டத்தட்ட 41 வருஷம் அவன் ராஜாவா இருக்கிறான். वो 41 इयर्स के लिए वो राजा था। அந்த அவன் ராஜாவுடைய அந்த பதவியில இருக்கிற அந்த நாட்கள்ல वो राजा के स्थान में जब तक था, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில 7 ராஜாக்கள் மாறுறாங்க. इजराइल के बीच में 7 दूसरे राजा आते हैं। ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே ராஜாவாயிட்டு वो இருக்காங்க. एक दूसरे में लड़ाई करके वो राजा होते थे। எரேபியம் வந்தான், एरेबियम आए, நம்ம பாஷா ராஜா வந்தாரு, बाशा राजा आए, உம்ரி வந்தான், उमरी आए, ஜிம்ரி வந்தான், जिमरी आए, இப்படி நிறைய
ராஜாக்கள் 7 ராஜாக்கள் வர்றாங்க. ऐसे लगातार 7 राजा है. இந்த 7 ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மாறினாங்க. 7 राजा जो है इजराइल के बीच में बदले. ஆனா ஆசா ராஜா ஒரே ராஜாவா இருந்தான் யூதர்களுக்கு. पर उस समय में आसा केवल एक ही राजा था यहूदियों के ரொம்ப அருமையான ஒரு அரசாண்டுட்டு இருக்கான். बहुत ही अच्छे तरीके से वो राज्यभार करता है. ஆனா இவன்ட்ட ஒரு குறை இருந்துச்சு பாருங்க. इसके अंदर भी एक कमी था. இவனுடைய கடைசி நாட்கள்ல इसके आखिर के समय में இவன் கால்ல ஒரு புண் வந்துருது. इसके पैर में एक फोड़ी आता है. இவன் கால்ல ஒரு வியாதி வந்துருது. इसके पैर में एक बीमारी आता है. இந்த வியாதி வரும்போது ये बीमारी आते समय இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில இந்த கொரோனா நடமாடிட்டு இருக்கு பாருங்க. आज लोगों के बीच में ये कोरोना जो है இந்த கொரோனா நடமாடிட்டு இருக்க இந்த நேரத்துல इस कोरोना के समय में ஒருவேளை இந்த வியாதி உங்களை அட்டாக் பண்ணி இருந்தால் यदि ये कोरोना जो आपको छुआ होगा तो அப்ப நம்ம என்ன செய்யணும்? तभी हमें क्या करना है? நம்ம அதுக்கு என்ன காரியத்தை செய்யணும்? उसके लिए क्या चीज करना है? இந்த ஆசா செஞ்சதை செஞ்சிர கூடாது. ये आशा जो किया उसे नहीं करना. பாருங்க மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். फिर से उस वचन को हम पढ़ेंगे. 2 நாளாகமம் दूसरा इतिहास 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12वें वचन को हम पढ़ेंगे. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பாருங்க இங்க இவனுடைய கால்ல வியாதி இருக்குது. वो जो है उसके पैर में बीमारी है. அதுல நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. और उसमें जो दर्द जो है बहुत ही ज्यादा था. அவனால தாங்க முடியல. वो उसे सहन नहीं कर पाया. அவன் தன் வியாதியிலும் वो उस बीमारी में भी அவன் கர்த்தரை தேடவில்லை. वो परमेश्वर की खोज नहीं किया. அவன் வியாதிப்பட்டு கிடக்குறான். वो बीमार में है. ஆனா அவன கர்த்தரை தேடணும்ங்கற ஒரு எண்ணம் இல்ல. पर परमेश्वर को खोज करना वैसे एक विचार. ஆனா அவன் யாரை தேடிட்டு இருந்தாரா? पर वो किसके खोज में गया? பரிகாரிகளையே தேடினான். वो वैगों के खोज में निकला. இந்த பரிகாரிகள்னா யாரு? ये वैग मतलब कौन है? அதுதான் டாக்டர். वही डॉक्टर है. பரிகாரிகள்னா டாக்டருங்க. वो वैगों का मतलब है डॉक्टर. இவன் கர்த்தரை தேடாம ये परमेश्वर का खोज नहीं करता. இவன் வைத்தியர்களை தேடிட்டு இருந்தான். वो डॉक्टर को खोजता है. இவன் கால்ல ஒரு வியாதி இருக்குது. इसके पैर में एक बीमारी है. பாருங்க கர்த்தர் சொன்னார் परमेश्वर ने कहा வியாதி உள்ளவனுக்கு வைத்தியம் தேவைதான். जो बीमार है उसको जो इलाज का जरूरत है. ஆனா சுகம் உள்ளவனுக்கு தேவையில்லை. पर जो अच्छा है उसके लिए कोई जरूरत नहीं. அதே மாதிரி நான் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தேன். उसी तरह मैं पापियों का ही उद्धार करने आया. நீதிமான்களை அழைக்க வரல அப்படினு சொல்லி சொன்னார். धर्मियों को बुलाने नहीं. சோ நமக்கு டாக்டர் யாரு? तो हमारे लिए वो डॉक्टर कौन है? ஒரு சுகம் உள்ளவனுக்கு சுகம் இல்லாதவனுக்கு வைத்தியம் தேவைதான். कोई ठीक नहीं है तो उसके लिए डॉक्टर का जरूरत है. ஆனா இங்க ஆசா ராஜா என்ன செய்றான் பாருங்க. यहाँ पर आसा राजा क्या करता है? இவன் கர்த்தரை தேடல. इसने यहोवा की खोज नहीं की. இவன் யாரை தான் தேடிட்டு இருக்கான்? ये किसके खोज में है? பரிகாரிகளையே தேடுறான். वो डॉक्टर को ही खोज करता है. பரிகாரிகள் वो डॉक्टर्स के खोज में. பன்மை சொல்ல கொடுக்கப்பட்டிருக்குது. वहाँ पर जो है अनेक वचन में दिया गया है. நிறைய பரிகாரிகளை தேடிட்டு இருக்கான். बहुत सारे वैगों के खोज में. ஒரு டாக்டர்ட்ட போய் காமிச்சிருப்பான் கால. एक डॉक्टर के पास दिखाया होगा. அங்க அவங்க ட்ரீட்மென்ட் பண்ணிருப்பாங்க. वहाँ पर इलाज किया होगा. இவனுக்கு satisfy ஆகல. ये जो है वहाँ पर वो satisfy नहीं हुआ. அடுத்த டாக்டர் தேடி போறான். दूसरे डॉक्टर की खोज में. மூணாவது டாக்டர் தேடி போறான். तीसरे डॉक्टर के पास जाता है. இப்படி ஒவ்வொரு டாக்டர் மாதிரியா தேடி போயிட்டு இருக்கான். ऐसे एक-एक डॉक्टर को वो खोज करता है. இவன் பரிகாரிகளை தேட ஆரம்பிச்சிட்டான். ये वैगों के खोज में निकलता है. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? पर परमेश्वर के बच्चों को क्या करना है? அவங்க பரிகாரிகளை தேடக்கூடாது. डॉक्टर की खोज में नहीं जाना है. அவங்க தேடக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் அப்படினா उन्हें केवल एक ही व्यक्ति को खोजना है. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரே. मैं तुम्हारा डॉक्टर हूँ. I am the Lord that healeth thee சொல்லி சொன்னாரே. मैं परमेश्वर जो तुम्हें चंगा करता हूँ. அந்த டாக்டரை நம்ம தேடணும். उस डॉक्टर की खोज में निकलना है. இந்த ஆசா ராஜா ये आसा राजा जो இவன் அந்த பரிகாரியை தேடாம ये उस डॉक्टर को खोज नहीं करता. உன்னதமான அந்த பரிகாரியை தேடாம सबसे बढ़कर जो डॉक्टर है उसे नहीं खोजता. இந்த உலகத்தில் உள்ள பரிகாரிகளை தேட ஆரம்பிச்சான். संसार के डॉक्टर्स को वो खोजता है. இதனால கர்த்தர் கோபம் கொண்டார். इसलिए परमेश्वर क्रोधित हो गए. அவனுடைய கால்ல இருக்க வியாதி சுகமடையவே இல்ல. और उसके
पाँव में जो बीमारी था वो कभी वो चंगा இன்னைக்கு नहीं நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? हुआ। आज आप किसकी खोज में हो நம்ம யாரை தேடணும்? और हमें किसकी खोज करना है। கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள். परमेश्वर जब मिल सकता है उस समय में उसकी खोज करना है। அவ எல்லாம் முடிஞ்ச பிறகு தேடி பிரயோஜனம் இல்ல. सब होने के बाद उसकी खोज करके कुछ அவரை கண்டடையக்கூடிய சமயத்தில் தேடணும். जब वो मिल सकता है उस समय में खोजना है। யா கர்த்தர் உங்களை குணப்படுத்த முடியாதா? क्यों परमेश्वर आपको चंगाई नहीं कर सकता? கர்த்தர் நிச்சயமா குணப்படுத்த முடியும். परमेश्वर जरूर आपको चंगाई कर இந்த सकता है। கொரோனா வியாதியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. कोरोना को कोई रुका नहीं सकता है। டாக்டரால கட்டுப்படுத்த முடியல. वो डॉक्टर उसे रोक नहीं पा रहे। அவங்க விட்டமின் டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. केवल विटामिन की गोली को दे रहे हैं। என்ன ப்ராப்ளம்? क्या प्रॉब्लम है? உங்க சரீரத்துல விட்டமின் குறைவா இருக்குது. आपके शरीर में विटामिन जो है कम है। உங்களுடைய சரீரத்துல இம்யூனிஷன் பவர் குறையா இருக்குது. आपके शरीर में वो इम्यूनिटी स्ट्रांग नहीं है। இத ஆயத்தப்படுத்துறது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. इसे तैयार करने के लिए वो उसे कर रहे हैं। ஆனா கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? पर परमेश्वर आपके लिए नहीं करेगा। கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியா இருக்க மாட்டாரா? परमेश्वर आपका डॉक्टर नहीं बनेगा क्या? அவர்தான் நமக்கு பரிகாரி. वही हमारे लिए डॉक्टर है। நீங்க அவரை தேடுங்க. आप केवल उसकी खोज அவர் அதிகமா தேடுங்க. और उसे लगातार खोजिए। சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா कभी कभी आप देखेंगे கொரோனா பேஷண்ட்காக உருக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. कोरोना पेशेंट के लिए वो बहुत एकदम मन लगाकर वो प्रार्थना करेंगे। நல்ல உருக்கமா ஜெபம் பண்ணிட்டு अच्छे से प्रार्थना करके அந்த கொரோனா பேஷண்ட்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. कोरोना पेशेंट को वो फोन करेंगे। நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். आप टेंशन मत लीजिए, हम आपके लिए प्रार्थना कर रहे हैं। நீங்க கவலைப்படாதீங்க. आप कोई चिंता मत कीजिए। நாங்க உங்க சபையே சேர்ந்து உங்களுக்கு ஜெபிச்சிட்டு இருக்கோம். पूरा मंडली मिलकर आपके लिए प्रार्थना कर रहे हैं। அப்படினு சொல்லிட்டு ऐसे बोलकर ஒரு வைத்தியத்தை சொல்லுவாங்க. एक इलाज को बताएंगे। என்ன வைத்தியம் சொல்லுவாங்க? क्या इलाज बताएंगे? நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க, आप इस दवाई को खाइए, நீங்க அந்த மாத்திரை சாப்பிடுங்க. इस दवाई को लीजिए। பாருங்க, இப்படி சொல்லும்போது ऐसे बोलते समय நம்மளுடைய விசுவாசம் என்னாச்சு? अपना विश्वास क्या होता है? இது செத்த விசுவாசம். एक मरा हुआ विश्वास है। உங்களுடைய விசுவாசத்துக்குள்ள आपके विश्वास के अंदर கிரியை காணப்பட வேண்டும். पर क्रिया दिखाई देना है। ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க ஜெபம் பண்ண பிறகு एक मरीज के लिए आप प्रार्थना करते हो तो நீங்க அவங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டாம். वहाँ पर कोई इलाज नहीं बताना है। நீங்க டாக்டரா மாறாதீங்க. आपको वहाँ पर डॉक्टर नहीं बनना है। நீங்க எந்த மருந்தையும் பிரிஸ்கிரைப் பண்ண வேண்டாம். कोई उस दवाई को मत बताइए। நீங்க யாரை பிரிஸ்கிரைப் பண்ணணும்னா आपको किसको बताना है? யெகோஷுவாவை மட்டும் தான் பிரிஸ்கிரைப் பண்ணணும். केवल यहोशुआ के बारे में बताना है। அவரை தேடுங்க. और उसे खोज कीजिए। அவரை கண்டடையக்கூடிய சமயத்துல அவர் தேடுங்க. वो जब मिल सकता है उस समय में खोज அந்த कीजिए। நேரத்துல தான் உங்களுடைய விசுவாசம் ஆசீர்வதிக்கப்படும். उस समय में आपका विश्वास जो आशीष पाएगा। நம்மளே விசுவாசத்துல தள்ளாடணும்னா हम ही विश्वास में डगमगाएंगे அப்ப நம்ம மத்தவங்களுக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும்? हम दूसरों के लिए कैसा जीवन दे सकते हैं? நம்மளுடைய விசுவாசமே செத்த விசுவாசம்னா हमारे विश्वास ही मरा हुआ है तो உங்க விசுவாசத்தை வச்சு இன்னொருத்தருக்கு உயிர் எப்படி கொடுக்க முடியும்? आपके विश्वास को लेकर दूसरों में कैसा जीवन दे सकते हो? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். विश्वास के द्वारा धर्मी जो है वो बचेगा। நீதிமான் எப்படி பிழைப்பான்? धर्मी कैसा बचेगा? விசுவாசத்தினால பிழைப்பான். वो केवल विश्वास से। அந்த விசுவாசத்திலே உயிர் இல்லன்னா उस विश्वास में वो जीवन नहीं அப்ப நீதிமான் எப்படி பிழைப்பான்? तो धर्मी कैसा बचेगा? ஒரு ஆசா ராஜா एक आसा राजा जो இவன் நல்ல ஒரு மனுஷன் தான். एक बहुत अच्छा व्यक्ति है। ஆனா இவன் கர்த்தரை தேடாம ये परमेश्वर का खोज नहीं करता। இவன் யாரை தேடிக்கிட்டு இருக்கிறான்? ये किसकी खोज करता है? பரிகாரிகளை தேடிக்கிட்டு இருக்கிறான். डॉक्टर्स को खोजता है। பாருங்க, இப்படி பரிகாரிகளை தேடி ஒரு பிரயோஜனம் இல்ல. डॉक्टर्स को ढूंढकर कोई फायदा नहीं। அதுக்காக பரிகாரி தேவையில்லைன்னு சொல்ல வரல. इसलिए डॉक्टर को जरूरत नहीं ऐसा नहीं कहता। பிணியாளிகளுக்கு பரிகாரி தேவை. वो बीमारों को डॉक्टर्स चाहिए। வியாதியஸ்தர்களுக்கு அங்க டாக்டர்கள் தேவைதான். वो जो बीमार है उन्हें डॉक्टर्स का जरूरत ஆனா है। நீங்க யாரை தேடணும்? पर किसकी खोज करना है? நம்ம யெகோஷுவாவை தேடுங்க. यहोशुआ को ढूंढिए। அவர் மேல முழு நம்பிக்கை வைங்க. उसके ऊपर पूरे भरोसा को रखिए। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது इजराइल लोग युद्ध के लिए जाते समय கிடியோன் யுத்தத்துக்கு போகும்போது गिडियन जब युद्ध के लिए जाता है 22,000 பேரை கூட்டு போனான். 22,000 लोगों को लेकर जाता है। ஆனா கர்த்தர் அவனுடைய படையை குறைச்சி पर परमेश्वर उसके सेना को कम करते करते 300 பேர் கொண்டு வந்தார். केवल 300 लोगों को में लेकर இப்போ அவனுக்கு அவனுடைய படை மேல நம்பிக்கையே இல்ல. अब उसको उसके सेना पर भरोसा नहीं। அவன்ட்ட படை இருந்துச்சு, उसके पास सेना था ஆனா படை மேல நம்பிக்கை வரல. पर सेना पर भरोसा नहीं था। இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை எதுல இருக்குது? पर आपका भरोसा किस पर है? பட்டயத்திலும் ஈட்டிலும் இருக்குதா? तलवार और बाला के ऊपर है क्या? மாத்திரையிலும் இன்ஜெக்ஷன்ல இருக்குதா? दवाई और इंजेक्शन
के ऊपर है, அதுல உங்களுடைய நம்பிக்கை வேண்டாம். उसके ऊपर आपका भरोसा को அது ஒண்ணும் செய்ய முடியாது. कुछ नहीं कर सकता है। யெகோஷுவா தான் உங்களுக்கு வெற்றி தர முடியும். यहोशुआ ही वहां पर विजय दे सकता है। நம்ம யார நாடணும்? हमें किसकी खोज करना நம்ம है? பரிகாரியாகிய யெகோஷுவாவை நாடுங்க. वो सबसे बढ़कर डॉक्टर यहोशुआ का खोज அவர்தான் करना है। நமக்கு ஹீலர். वही हमारा चंगा करता है। எந்த மனிதனும் ஹீலரா மாற முடியாது. कोई भी मनुष्य चंगाई नहीं दे सकता। அவர்தான் ஹீல் பண்ணுவார். वही चंगाई को दे सकता है। கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. परमेश्वर ने हमें एक वचन को दिया है। என்ன வசனத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, वो कौन सा वचन है? பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहता है, இந்த உன்னுடைய ஆகாரத்தை உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். तेरे भोजन और पानी को मैं आशीष करूंगा। உன்னிடத்தில் இருக்கிற பலவீனத்தை அதாவது வியாதியை நீக்குவேன் அப்படின்னு சொல்லி तेरे சொல்றார். अंदर जो कमजोरी जो बीमारी है उसे मैं निकाल दूंगा। அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிச்சு वो रोटी और पानी को आशीष करके உங்ககிட்ட இருக்கிற வியாதியை அவர் நீக்குவார். आपके अंदर बीमारी को वो निकालेगा। இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? इस पर आपको भरोसा है क्या? இதுல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா यदि इस पर भरोसा होगा तो ஆகாரத்து மேல ஜெபித்து சாப்பிடுங்க. वो भोजन के ऊपर हाथ रखकर प्रार्थना कर कर खाइए। அப்பத்தை ஸ்தோத்திரித்து சாப்பிடுங்க. रोटी को स्तुति कर कर खाइए। அதுதான் உங்களுக்கு டேப்லெட். वही आपके लिए इलाज है। தண்ணி தான் உங்களுக்கு டானிக். वो पानी आपके लिए वो टॉनिक है। அதை அவர் டானிக்கா மாத்த முடியும். वो उसे टॉनिक के मानित बदल सकता है। உங்க சரீரத்துக்கு என்ன தேவையோ आपके शरीर में क्या जरूरत है அந்த காரியத்தை அவர் தண்ணிக்குள்ள வைப்பார். उस चीजों को वो पानी में रखेगा। பாருங்க ஆகாரத்தை தண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. रोटी और पानी को परमेश्वर आशीष करेगा। சாப்பிடுறதுக்கு முன்னாடி खाने से पहले நல்ல ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. अच्छे से प्रार्थना करके फिर खाइए। அந்த ஆகாரத்தை சாப்பிட்டாலே போதும். उस भोजन को आपने खा लिया तो பலவீனத்தை அவர் நீக்கிடுவார். वो कमजोरियों को हटा देगा। சாதாரண டேப்லெட்டை கர்த்தர் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. साधारण गोली को वहां पर दिया है। ஆனா நம்ம எப்படி ஆகாரத்தை பிளஸ் பண்றோம்? पर हम भोजन को कैसे आशीष करते हैं? அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கர்த்தாவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும்பான்னு சொல்லி வாய்க்குள்ள போயிடும். ऐसे निवाला मुंह में डालते समय इसे आशीष कीजिए அத அந்த சாப்பாடை பார்த்த உடனே நாக்கு ஊறுது. ओ पानी छूटता है मुंह में। நம்ம உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். हम फटाक से उसे खाने लगते हैं। ஒரு சிலவங்களை பாத்தீங்கன்னா कुछ लोगों को देखेंगे तो காம நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. वो पौना घंटा वहां पर प्रार्थना करेंगे। அப்படிப்பட்டவங்களை वैसे लोगों को சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணதுக்கு விடவே மாட்டாங்க. भोजन के लिए प्रार्थना करने के लिए छोड़ेंगे नहीं। அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா वो प्रार्थना करने शुरू करेंगे तो அரை மணி நேரம் லேட் ஆயிரும்னு நினைப்பாங்க. आधा घंटा लेट हो जाएगा करके सोचते हैं। நல்லா ஜெபித்து சாப்பிடுங்க. अच्छे से प्रार्थना कर कर फिर खाइए। அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஜெபம் பண்ணுங்க. अच्छे से वो गिरने तक उसके लिए प्रार्थना। அந்த ஆகாரத்திலே கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணிடுவாரு. उस भोजन में परमेश्वर आपको आशीष करता है। இந்த ஆசா ராஜா ये आसा राजा जो யார தேடணும்ங்கிறது அவனுக்கு தெரியல. वो किसको खोज करना है करके पता नहीं। அவன் பரிகாரிகளை தேடிட்டு இருக்கிறான். डॉक्टर्स को ढूंढता है। இன்னைக்கு நம்மளுடைய பரிகாரி யாரு? आज हमारा डॉक्टर कौन है? நம்மளுடைய ஹீலர் யாரு? हमारा चंगाई करने वाला कौन है? அவர் யெகோஷுவா மட்டும்தான். केवल यहोशुआ है। அவரை மட்டும் நீங்க தேடுங்க. केवल उसकी खोज करिए। வேற எந்த மனிதனையும் நீங்க தேட வேண்டாம். कोई मनुष्य को मत खोजिए। பாருங்க ஆசா ராஜா आसा राजा அவன் வைத்தியரை தேடிக்கிட்டே இருந்தான். वो डॉक्टर्स के खोज में निकला। அவன் கடைசில என்னாச்சு? और आखिर में क्या हुआ? அந்த கால்ல இருந்த அந்த வேதனை குறைஞ்சுதா? पैर में जो दर्द था वो कम हुआ क्या? அது குறையல. वो कम नहीं हुआ। கால்ல இருந்த வியாதி நீங்கிச்சா? और पैर में जो बीमारी था वो निकला। அது நீங்கல. वो नहीं निकला वहां। ஏன் நீங்கல தெரியுமா? क्यों नहीं वहां पर चंगाई அவன் हुआ? கர்த்தரை தேடல. वो परमेश्वर का खोज नहीं இன்னைக்கு किया। நீங்க எந்த ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, आज आप कोई भी स्थान में क्यों ना हो, ஒருவேளை உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து ஐசியூ வார்டுல அட்மிட்டா இருந்தாலும் சரி, यदि आपके रिश्तेदार जो आईसीयू वार्ड में रहेंगे तो வென்டிலேட்டர் கடைசி மூமெண்ட்ல வைக்கக்கூடிய வென்டிலேட்டர்ல இருந்தாலும் சரி, वेंटिलेटर के आखिर स्टेज में होंगे तो भी நீங்க கர்த்தரை விசுவாசிங்க. आप परमेश्वर पर विश्वास कीजिए। அந்த வென்டிலேட்டர் அவங்கள சுகப்படுத்த முடியாது. वो वेंटिलेटर उन्हें चंगाई नहीं कर सकता। அங்க கொடுக்கிற மாத்திரை அவங்கள சுகப்படுத்தாது. वहां पर जो गोली देते हैं वो आपको चंगाई नहीं कर அங்க सकता। கொடுக்கிற இன்ஜெக்ஷன் அவனை சுகப்படுத்தாது. वहां पर जो इंजेक्शन देते हैं वो चंगाई नहीं दे सकता। ஆனா நீங்க யாரை தேடுறீங்களோ पर आप जिसकी खोज करते हो அந்த யெகோஷுவா அவங்களை விடுதலை பண்ண முடியும். वो यहोशुआ उन्हें छुटकारा दे सकता அவர் நிச்சயமா விடுதலை தருவார். और वो जरूर छुटकारा देगा। அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. उससे नामुमकिन ऐसा कोई चीज। சோ நம்ம பேசும்போது पर हम जब बात करते हैं செத்த விசுவாசத்தோட பேசக்கூடாது. मरा हुआ विश्वास के साथ नहीं बात करते। உங்களுடைய விசுவாசத்துல உயிர் இருக்கணும். आपके विश्वास में वहां पर जीवन होना है। அப்பதான் நீங்க பேசும்போது அங்க ஜீவன் உண்டாகும். तभी आप बात
ते समय वहाँ पर जीवन प्रकट होगा। பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है இங்க ஆசா ராஜா आसा राजा जो பெரிய பெரிய காரியத்தை செய்தவன், बड़े बड़े चीजों को उसने ஆனா किया கர்த்தரை தேடாம விட்டுட்டான். और परमेश्वर का खोज नहीं किया उसने। இப்படி நிறைய பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. ऐसे अनेक लोग हैं कलाम में। இன்னொரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். और एक राजा के बारे में हम இஸ்ரவேல் நாட்டு ராஜாவை பற்றி பார்க்கலாம். इजराइल के एक राजा के बारे में। இந்த ஆசா ராஜா வந்து யூதர்களுக்கு ராஜா, आसा जो यहूदियों का राजा था। இன்னொரு ராஜா இஸ்ரவேல் நாட்டு ராஜாவை பற்றி பார்ப்போம். एक और इजराइल देश का राजा के बारे में देखेंगे। ரெண்டு ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் दूसरा राजा पहला अध्याय 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहले वचन को हम पढ़ेंगे। அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபீமிடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है அகசியான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான். अहस्या करके एक व्यक्ति है। இவன் தன்னுடைய மேல் வீட்டுல இருந்து ये अपने ऊपर के घर में रहकर அவன் கீழே விழுந்துடுறான். वो गिर जाता है கீழே விழுந்து और नीचे गिरने के அவன் बाद வியாதிப்பட்டு கிடக்குறான் பல நாளா. वो बहुत दिन से बीमार हो जाता है। வசனம் கிடைக்க வசனம் உங்களை நோக்கி கடந்து வரும்போது जब वचन आपके और आता है அதுக்காக சமயத்தை கொடுங்க, उसके लिए समय को दीजिए, அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. उसके लिए समय को निकालिए। எந்த நேரத்துல வார்த்தை வரும் தெரியாது. कौन से समय में वचन आएगा पता नहीं। ஐயோ நைட் 9 மணிக்கு மேல தான் நான் ஃப்ரீ, रात को 9 बजे के बाद ही मैं फ्री हूँ, அதுக்கு முன்னாடி எனக்கு நேரம் கிடையாது. उससे पहले मेरे पास समय नहीं। அப்படி நீங்க நினைக்காதீங்க. ऐसे मत सोचिए। யெகோஷுவா எந்த நேரத்துலயும் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும். यहोशुआ कब भी आपके घर में आ सकता है। யெகோஷுவான நான் யாரை சொல்றேன்? यहोशुआ का मतलब मैं किसे कहता हूँ? கர்த்தருடைய வார்த்தை எந்த நேரத்துலயும் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும். परमेश्वर का वचन कभी भी आपके घर के अंदर आ सकता அந்த है। நேரத்துல நீங்க மார்த்தாளை போல இருக்க கூடாது. उस समय में मार्ता के जैसे नहीं होना है। மரியாளை போல அவருடைய பாதத்துல உட்கார்ந்துறணும். मरियम के जैसे उसके चरणों में बैठना है। அது எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் பரவாயில்ல, कितना भी बड़ा काम क्यों ना हो, அவருடைய சமூகத்துல நீங்க உட்காரணும். उसके चरणों में हमें बैठना है। அதுதான் நல்ல பங்கு. वही एक अच्छा भाग है। கர்த்தருக்கு தெரியாதா परमेश्वर नहीं जानता உங்களுக்கு எந்த நேரத்துல வார்த்தை தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். जिस समय में आपके एक वचन को जरूरत है वो उसे जानता है। நீங்க அந்த வார்த்தை வரும்போது वो वचन आपके और आते समय நீங்க இது எனக்கு நேரம் அல்ல, नहीं ये मेरा समय नहीं है, நான் 9 மணிக்கு பிறகு எனக்கு நேரம்னு சொன்னீங்கன்னா मैं 9 बजे के बाद ही देखते हैं करके कहेंगे, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. आप जो आशीष को पाने वाले थे उसे गवा दोगे। அதனால வார்த்தை உங்களை நோக்கி எந்த நேரத்துல வந்தாலும் சரி, इसलिए वचन आपके और कोई भी समय में क्यों ना आए, எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு सभी कामों को दूर करके நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. परमेश्वर को पहले स्थान को दीजिए। இங்க அகசியா ராஜா என்ன செய்யறான் பாருங்க, यहाँ पर अहस्या राजा क्या करता है, மேல இருந்து கீழே விழுந்து वो ऊपर से नीचे गिरता है அவன் வியாதிப்பட்டு கிடந்தான். और वो बीमार हो जाता है। இந்த வியாதி ये बीमारी जो है என்னை விட்டு நீங்குமா நீங்காதா? मेरे से वो निकलेगा या नहीं, ஏன்னா பல நாளா வியாதிப்பட்டு கிடக்குறான். क्योंकि बहुत दिन से वो बीमार है। அப்ப இவன் யாரை தேடணும்? तो इसे किसकी खोज करना है? இவன் கர்த்தரை தேடி இருக்கணும். ये यहोवा की खोज करना है। ஆனா இவன் யாரை தேட போறான்? और ये किसके खोज में निकलता है? இவன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு ये अपने नौकर को बुलाता है। எக்ரோன்ல एक्रोन में ஒரு பால்செபூப் இருக்கு, பால்செபூப்ட்ட போய் விசாரி, एक बालसेबूब से तू पूछ करा, பால்செபூப்ட்ட போய் விசாரி, बालसेबूब से तू पूछ, அவன் நான் பிழைப்பானா பிழைக்க மாட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் விசாரி, मैं बचूंगा या नहीं करके पता करके आया। விக்கிரகத்தை போய் விசாரிக்க சொல்றான். वो मूर्ति के पास जाकर वो पूछने बोलता है। பாருங்க இங்க ஆசா ராஜாவை பார்த்தோம். आसा राजा को हमने देखा, இவன் யார தேடிட்டு இருந்தான்? ये किसके खोज में था? பரிகாரிகளை தேடிட்டு இருந்தான். ये वेगों के खोज में था। ஆனா இந்த அங்க அகசியா என்ன செய்யறான் பாருங்க, यहाँ पर अहस्या क्या करता है? இவன் யார தேடிக்கிட்டு இருக்கிறான்? ये किसके खोज में है? இவன் விக்கிரகங்களை தேடிட்டு இருக்கிறான். ये मूर्तियों के खोज में है। பால்செபூப் போய் தேட சொல்றான். ये बालसेबूब के पास जाता है। அதுக்கு கண் இருக்கான பார்க்காது, उसको जो है आंख है पर वो देखता नहीं, அது காது இருக்கு கேட்காது, कान रहकर वो सुन नहीं सकता, அதுக்கு வாய் இருக்கு பேசாது, वो मुंह रहकर बोल नहीं सकता, அதுக்கு கால் இருக்கு நடக்காது. और पैर रखकर वो चल नहीं सकता। அந்த விக்கிரகத்தை போய் விசாரிக்க சொல்றான். उस मूर्ति के पास जाकर वो पता करने के இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறாங்க. आज बहुत सारे लोग ऐसे ही हैं। ஒரு காரியம் ரொம்ப பதட்டத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா एक संकट में आ गए तो वो உடனே விக்கிரகத்தை போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறதுக்கு தோணுது அவங்களுக்கு. तुरंत वो मूर्ति के पास जाकर वो पता करना है करके वो सोचते हैं। இது எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறாங்க? ये कैसे विश्वासी हैं? இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க கூடாது. ऐसे विश्वासी नहीं होना है। இது ஒரு செத்த விசுவாசம். ये एक मरा हुआ विश्वास है। விக்கிரகத்தை நம்ம நாட கூடாது. और मूर्तियों के खोज में
नहीं जाना है, விக்கிரகம் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். वो मूर्ति का मतलब क्या है करके मैंने एक वीडियो डाला है, டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. दिन और रात करके एक वीडियो है, அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. उस वीडियो को देखिए आप, அதுல விக்கிரகம் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்குது. उसमें मूर्ति का अर्थ बताया गया है, அது இருளின் வல்லமை. वो जो है अंधकार का सामर्थ है, அந்த இருளின் வல்லமை நம்ம நாடக்கூடாது. वो अंधकार के सामर्थ का खोज नहीं करना இங்க है। அகசியா என்ன செய்றா? ये अहस्या क्या करता है, விக்கிரகத்தின் வல்லமை நாட போறான். मूर्तियों का सामर्थ के खोज के पीछे, அதாவது இருளின் வல்லமை, उसका मतलब अंधकार का सामर्थ, அந்த இருளின் வல்லமை நாடுறான். वो अंधकार के सामर्थ के खोज करता அது है। கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். परमेश्वर उस पर प्रिय नहीं है। யாரை நாடணும் நம்ம? किसकी खोज करना நம்ம है? எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். हम सब उजियाला के बच्चे हैं, வெளிச்சத்தை தான் நான் நாடணும். केवल रोशनी की खोज में जाना है। இருளை நாடுறது யாரு? वो अंधकार के खोज में कौन जाता है? சின்ன சின்ன புழு பூச்சிகள் இருக்கு பாருங்க. छोटे छोटे जो कीड़े हैं, அதுதான் இருட்டை தேடி போகும். वही अंधकार के खोज में रहता है। இன்னைக்கு நம்ம அந்த இருட்டை தேடுகிற பூச்சிகள் அல்ல. आज हम वो अंधकार के खोज में जो निकलते हैं वो कीड़े मकोड़े नहीं, இருட்டா இருந்தாலும் இருட்டுல வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய பூச்சிகள் நம்ம. वो अंधकार होगा तो भी वो अंधकार के बीच में भी रोशनी को दिखाने वाले बच्चे हैं। யாருடைய வெளிச்சத்தை நம்ம காமிக்கணும்? किसके रोशनी को प्रकट करना है? யெகோஷுவாவின் வெளிச்சத்தை நம்ம காமிக்கணும். यहोशुआ के रोशनी को प्रकट இங்க करना है। அகசியா ராஜா यहाँ पर अहस्या राजा இவன் விக்கிரகத்தை தேடி போறான். ये मूर्तियों के खोज में निकलता है, விக்கிரகத்தை தேடி போறான் பாருங்க. मूर्तियों के खोज में निकलता है। கர்த்தருடைய அபிஷேகம் எலியாவின் மேல வந்தது. परमेश्वर का अभिषेक जो है एलिया पर उतरा। கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அப்படி அனுமதிக்க மாட்டார். परमेश्वर अपने बच्चों को ऐसा अनुमति नहीं देता। ஒரு தடவை என்னுடைய மூத்த பையன் ஐசக், एक दिन जो है मेरा படா லட்கா बड़ा ஐசக், लड़का आइजक, அவன் 3 வயசு 5 வயசு இருக்கும்போது 5 மாதம் அவனுக்கு ஆயிருந்தது. वो 5 महीने का था कुछ। அப்போ அவன் நைட்டு 2 மணி நேரம் கரெக்டா அழுவான். वो रात को जो है 2 घंटा लगातार रोता है। ராத்திரி 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அழுவான். रात को 11 से लेकर वो 1 बजे तक रोता है लगातार। நான் 11 ஆக 5 நிமிஷம் இருக்கும்போது கையில எடுத்துக்கிடுவேன். वो 11 के लिए 5 मिनट जब होता है मैं हाथ में ले लेता था। ஹalleluya பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். वो हालेलुया गीत गाता था। படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் அழவும் ஆரம்பிச்சிருவான். ऐसे गीत गाते समय वो रोने शुरू करता है। 2 மணி நேரம் அழுவான். वो लगातार 2 घंटा रोता है। நாங்க எந்த இடத்துல இருந்தோமோ हम जिस जगह पर थे அந்த வீதியில உள்ளவங்க எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க. और उस चौक के सब लोग आ जाते थे। பாட்டில்ல பால் கொண்டு வருவாங்க. वो बोतल में दूध लेकर आते थे, ஃபுல்லா குடிச்சிருவான். और पूरी तरीके से पी लेता था। ஆனாலும் அழுக நிக்காது. फिर भी वहां पर वो रोना बंद नहीं ஒருவேளை करता। பசி இருக்குதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டு வருவாங்க. सभी सोचते थे भूखा है क्या, इसके लिए वो सोच कर लाते। பால் குடிச்ச அப்புறம் அழ ஆரம்பிப்பான். दूध पीने के बाद भी वो रोता था। என்னெல்லாமோ விளையாட்டு காமிப்பாங்க. क्या क्या वहां पर खिला उसे दिखाते थे। 2 மணி நேரம் கம்பல்சரி அழுதுட்டு இருப்பான். 2 घंटा वो लगातार रोता था। அப்ப நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. तो बहुत सारे लोग आकर एक विचार बताए, நீங்க ஐசக்குடைய தொட்டிலுக்கு கீழே आइजक के जो वो उस झूला के नीचे அருவாளை தூக்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. उस कोयते को रखिए, இன்னொருத்தர் இந்த பெருக்குமாறு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. और एक कहते हैं कि वो झाड़ू को रखिए, அவன் தொட்டிலுக்கு மேல செருப்பை தொங்க விடுங்கன்னு சொன்னாங்க. तो झूले के ऊपर वो चप्पल को लटकाए। அங்க ஒரு பூசாரி இருக்கிறார், அவர்கிட்ட போங்க. वहाँ पर एक पुजारी है, उसके पास जाइए। அவர் பார்வை பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. उसका नजर पड़ गया तो काफी है। பாருங்க என்னெல்லாமோ சொன்னாங்க. बहुत सारी चीज कहे, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு, पर मैं एक ही चीज जानता था। எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு, मुझे एक ही चीज पता था। பாருங்க அவங்க என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. बहुत सारे चीज वो बोलकर देखे, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, पर मैं एक ही चीज केवल जानता था, யெகோஷுவா மட்டும்தான். केवल यहोशुआ। நான் எதையும் நாடி போகல, मैं किसी के खोज में नहीं निकला, எதை தேடி நான் போகல, कुछ ढूंढ कर नहीं मैं निकला। நான் கர்த்தரை தேடுனேன். मैं केवल परमेश्वर का खोज। 3 நாள் 3 दिन புசியாம குடியாம கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தேன். बिना खाए पिए मैं परमेश्वर के चरणों में बैठा। 3வது நாள் तीसरे दिन में கர்த்தர் எனக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்தி காமிச்சார். परमेश्वर ने स्वप्न के द्वारा प्रकट करके ஒரு சர்ப்பம் அவனை சுத்தி இருக்குது. एक सांप जो है उसके गोल है, उसे लपेटा हुआ है, उसे लपेटा हुआ है। அந்த சர்ப்பம் அவன் ஐசக்கல்ல அப்படி சுத்தி இருக்குது. एक सांप जो है उसे लपेटा हुआ है, அங்க ஒரு வயதானவர் வந்து और एक बुजुर्ग व्यक्ति आकर தன்னுடைய கோல் எடுத்து நீட்டின உடனே अपने लाठी को वो दिखाता है, அந்த அந்த பாம்பு 3 துண்டா உடைஞ்சிருது. और वो सांप जो है
3 टुकड़ा हो जाता है। அப்ப நான் அவர்கிட்ட கேக்குறேன், मैंने उनसे पूछा, இந்த துண்டுக்கு உயிர் வருமான்னு கேக்குறேன். इस टुकड़े में जान आएगा क्या? फिर இனிமே அது வராது அப்படின்னு சொன்னாங்க. से? नहीं, इसके बाद नहीं आएगा ऐसा அதுக்கு பிறகு அன்னையில இருந்தே அந்த அழுகை நின்னு போச்சு. कहा। उस दिन से जो है उसका रोना बंद हो गया। நீங்க யாரை தேடுறீங்க? आप किसकी खोज करते हो? நம்ம யாரை தேடணும்? हमें किसकी खोज करना है? நம்ம बालसेबुவை தேடக்கூடாது. बालजेबू की खोज नहीं करना है। நம்ம விக்கிரகத்தை தேடக்கூடாது. मूर्तियों की खोज नहीं करना है। நம்ம யெகோஷுவாவை தேடணும். हमें यहोशुआ की खोज करना है। ஜீவனுள்ள தேவனை वो தேடணும். जीवित परमेश्वर का खोज करना है। கர்த்தரை கண்டடையும் சமயத்தில் அவர் தேடுங்கள். परमेश्वर जब मिल सकता है उस समय में उसे खोजिए। அவரை எப்ப கண்டடைய முடியுமோ அப்ப தேடுங்க. जब वो मिल सकता है उस समय में ढूंढ लीजिए। எல்லாம் முடிஞ்சிட்டு நேரத்துல தேடிட்டு இருக்க முடியாது. सब होने के बाद नहीं कर सकते। எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைய முடியக்கூடிய நேரத்துல वो जीवन समाप्त होते समय நீங்க இனிமே நான் கர்த்தரை தேடுவேன் नहीं, मैं अभी परमेश्वर की खोज करूंगा। கிடைச்ச நேரம் நீங்க வீணாக்கிட்டீங்கன்னா जो मिला था उस समय को आपने गवा दिया அது तो திரும்ப பெற்றுக்கொள்ள वो முடியாது. फिर से आप पा नहीं सकते। கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி வரும்போது परमेश्वर का वचन आपकी ओर आते समय அதை நீங்க நிப்பாட்ட வேண்டாம். उसे आपको रुकाना नहीं। இப்போ வராதீங்க. नहीं, अभी मत आइए। 9 மணிக்கு மேல வாங்க, 9 बजे के बाद आइए, 10 மணிக்கு மேல வாங்க 10 बजे के बाद आइए। அப்படி நினைக்காதீங்க. ऐसा नहीं। கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி வரும்போது परमेश्वर का वचन आपकी ओर आते समय உடனே கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்துருங்க. तुरंत परमेश्वर के चरणों में बैठिए। கர்த்தர் ஒருவேளை உங்களோட பேசலாம். ऐसा हो सकता है परमेश्वर आपसे बात करना चाहता हो। உங்களோட பேசிக் கொண்டு இருக்கலாம். परमेश्वर आपसे बात करता रहेगा। அப்ப அந்த நேரத்தை நீங்க வீணாக்கிற கூடாது. उस समय को व्यर्थ में गवा मत பாருங்க, दीजिए। இங்க ஆசா ராஜா यहाँ पर आसा राजा அவன் யாரை தேடிக்கிட்டு இருந்தான்? वो किसके खोज में निकला? அவன் பரிகாரிகளை தேடிக்கிட்டு वो இருந்தான். डॉक्टर्स के खोज में निकला। ஆனா இங்க அகசியா ராஜா और यहाँ पर अहस्या राजा இவன் விக்கிரகத்தை தேடிட்டு இருந்தான். ये मूर्तियों के खोज में है। பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்துச்சு தெரியுமா? परमेश्वर का वचन कैसे आया? பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. तीसरे वचन को हम पढ़ेंगे। 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் दूसरा राजा पहला अध्याय, அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें हम तीसरे वचन को पढ़ेंगे। கர்த்தருடைய தூதன் திஸ்பெனியாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்விட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். பாருங்க, இங்க கர்த்தர் எலியா மூலமா ஒரு காரியம் சொல்றார். यहाँ पर परमेश्वर एलिया के द्वारा एक चीज कहता है। இஸ்ரேல்ல தேவன் இல்லன்ட்டா நீங்க பாகால போய் விசாரிக்க போறீங்க? इजराइल में परमेश्वर नहीं है क्या? नहीं है करके आप இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில इजराइल लोगों के बीच में அங்க தேவன் இல்லை என்று நினைச்சா, परमेश्वर नहीं है करके समझकर நீங்க விக்கிரகத்தை நாடி போறீங்க. आप मूर्तियों के खोज में जा रहे हो। அந்த அகசியா ராஜா கிட்ட போய் சொல்லு, ऐसा अहस्या राजा के पास जाकर के அவன் படுக்கை விட்டு கீழே எந்திக்க மாட்டான், उससे वो बिस्तर से नीचे नहीं उतरेगा அவன் படுக்கையில செத்து போயிடுவான்னு சொல்லி और சொன்னார். वो बिस्तर में अपना जान गवा देगा। கர்த்தர் வைராக்கியம் உள்ள கர்த்தர், நம்மளுடைய கர்த்தர். परमेश्वर एकदम जील वाला परमेश्वर है। அவரை தேடணும், उसे हमें खोज करना அதுதான் है। அவருடைய விருப்பம். यही उसका इच्छा है। நம்ம விக்கிரகத்தை நாடணும் அப்படின்னா यदि हम मूर्ति के खोज में रहेंगे तो இதே வசனம் தான் நம்மள நோக்கி வரும். यही वचन अपने और आएगा। இஸ்ரேல்ல தேவன் இல்லன்ட்டா इजराइल के बीच में परमेश्वर नहीं है क्या? நீங்க விக்கிரகத்தை நாட போறீங்க. आप मूर्तियों के पीछे நீங்க जा रहे हो। யாரை தேடணும்? आपको किसकी खोज करना है? நம்ம பரிகாரிகளை தேடக்கூடாது, हमें डॉक्टर्स को नहीं खोजना எந்த है। விக்கிரகத்தையும் தேட कोई வேண்டாம். मूर्तियों की खोज में नहीं நம்ம जाना है। தேடக்கூடிய ஒரே ஒரு நபர் இருக்கிறார். केवल एक ही के पीछे हमें जाना है। அவர் யெகோஷுவா वो மட்டும்தான். केवल यहोशुआ है। உங்களுடைய பார்வை அவரை மட்டும் நோக்கி பார்க்கட்டும். आपका नजर केवल उसी पर पड़ने दो। ஏசாயா 45ஆம் அதிகாரம் ईसाया 45 அதுல 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 22वें वचन को हम पढ़ेंगे। பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். संसार के सभी लोगों मेरे ओर देखो। யாரை நோக்கி பார்க்கணுமா? किसके ओर देखना है? அவரை நோக்கி பார்க்கணும். उसके ओर हमें देखना है। ஹிந்தில வந்து என்னிடம் திரும்புங்கன்னு இருக்கும், मेरे ओर फिर जाओ ऐसा है हिंदी ஆனா में। மூல ஹீப்ருல நீங்க பாத்தீங்கன்னா पर मूल भाषा जो इब्रानी भाषा में என்னை देखेंगे तो நோக்கி பாருங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. मेरे ओर देखो, அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். तभी आप उद्धार पाओगे।
जाओगे, நானே தேவன், मैं ही परमेश्वर हूँ, வேற ஒருவரும் இல்லை, कोई और नहीं, அவர் மட்டும்தான் தேவன், केवल वही परमेश्वर அவரை है, தவிர வேற தேவன் இல்ல. उसके अलावा कोई परमेश्वर அவரை नहीं, மட்டும் நீங்க நோக்கி பாருங்க, केवल उसी के और देखिए அவரை தான் நம்ம தேடணும், और उसी की खोज करना है, வேற யாரையும் தேடிடாதீங்க. किसी और के खोज में मत जाइए। கர்த்தருக்கு கோபம் வந்துடக்கூடாது, परमेश्वर जो है क्रोधित नहीं होना है, நம்ம எதுக்காகவும் அஞ்சக்கூடாது. हमें जो है किसी चीज के लिए नहीं डरना है। தேவனுடைய பிள்ளைகள் हम परमेश्वर के बच्चे எதை குறித்தும் நீங்க அஞ்சக்கூடாது, कोई भी चीज के लिए डरना नहीं है, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. कोई भी चीज के लिए हमें नहीं डरना है, ஏனென்றால் क्योंकि நம்மளுக்கு ஒரு பெரிய டாக்டர் நம்ம கூட இருக்கிறாரு. हमारे लिए जो एक बड़ा डॉक्टर है, அவர் தம்முடைய இரத்தத்தினால உங்களை கவர் பண்ணி வச்சிருக்கிறார். वो अपने लहू से हमें जो है कवर करके रखा है। நீங்க இரவு பகல் அவரை தேடுறவங்க. अब दिन रात उसके खोज करने वाले हो। நம்மளே பயந்தோம்னா यदि हम ही डरेंगे அப்ப அவிசுவாசிகள் என்ன சொல்ல? तो अविश्वासी के बारे में क्या कहेंगे? நீங்க இன்னைக்கு யாரை தேடிட்டு இருக்கீங்க? आज आप किसकी खोज कर रहे हो? டாக்டரை தேடிட்டு இருக்கீங்களா? डॉक्टर्स को ढूंढते हो क्या? அல்லட்டி விக்கிரகங்களை தேடிட்டு இருக்காங்களா? या मूर्तियों के खोज में है क्या? இன்னொரு ராஜா இருக்காரு, एक और राजा है, அவர் பெரிய காரியத்தை செஞ்சிட்டார். उसने एक बड़ा काम को किया है, கர்த்தரை தேடி தேடி பார்த்தாரு, उसने परमेश्वर को खोज कर देखा, ஆனா ஒரு சத்தத்தையும் காணோம். पर एक भी वहां पर आवाज नहीं सुन पाया। அவன் செய்யக்கூடியது ஒழுங்கா செஞ்சிருந்தா यदि वो जो चीज करना है उसे सही तरीके से किया होता, கண்டிப்பா கர்த்தரை கண்டுபிடிச்சிருப்பான். वो जरूर परमेश्वर को वो पा लेता, देख लेता। ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாம पर परमेश्वर को उसने पालन नहीं किया। இவன் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். ये परमेश्वर को वो खोज करता है। கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாவும் பேசல, परमेश्वर स्वप्न के द्वारा भी नहीं बात करता है, தரிசனங்கள் மூலமா பேசல, दर्शन के द्वारा भी नहीं बात करता, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசல, भविष्य वक्ताओं के द्वारा भी नहीं बात करता, ஊரிம் மூலமா பேசல. उरीम के द्वारा नहीं बात करता। அந்த ராஜா தான் சவுல் ராஜா. वो राजा जो है शाऊल है। பாருங்க, ஒன்னு ராஜாக்கள் पहला राजा 28ஆம் அதிகாரம், 28वां अध्याय, ஒன்னு சாமுவேல் पहला शमूएल 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय 7ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 7वें वचन के पढ़ेंगे। அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள். போதும் போதும் போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहता है சவுல் யாரை தேட சொல்றான்? शाऊल किसके खोज में है? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேட சொல்றான். एक भावी देखने वाले स्त्री के खोज में, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேட சொல்றான். वो भाविक देखने वाले एक स्त्री के खोज में, கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு परमेश्वर के खोज को छोड़कर அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுறான். एक भावी को दिखाने वाले स्त्री के पीछे जाता है, அதாவது குறி சொல்றவங்களை தேடுறான். एक भाविक स्त्री के पीछे जाता है। இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தேடுறாங்க. आज बहुत सारे लोग ऐसे ढूंढते हैं, நிறைய கிறிஸ்தவங்க குறி சொல்றவங்களை தேடுறாங்க. बहुत सारे मसीह भाई जो है वो भाविक लोगों के पास जाते हैं। குறி சொல்றது எப்படி? वो भाविक बताना कैसा? இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல நிறைய குறி சொல்றவங்க இருக்காங்க. आज इस मॉडर्न वर्ल्ड में भी जो है भाविक बताने वाले हैं। பாருங்க, அவங்களும் தீர்க்கதரிசி மாதிரியே இருப்பாங்க. वो भी भविष्य वक्ता के जैसे ही होते हैं, நடந்த காரியத்தெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. जो कुछ गुजर गया उसके बारे में बराबर बताएंगे। உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு आपके जीवन में क्या क्या हुआ எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாங்க. सभी जो है अच्छे से बताएंगे, எல்லாம் சரியா நடக்கும். सब सही से वहां पर होगा। ஆக உங்க வாழ்க்கையில என்னென்ன சம்பவம் நடந்துச்சோ எல்லாம் பிட்டு பிட்டு தூக்கி வைப்பாங்க. और आपके जीवन में जो जो घटना घटी वो एक एक करके बताएंगे, எல்லாம் சரியா இருக்கும். और सभी जो है देखने में सही होगा। உங்க வீடு எங்க இருக்குது? आपका घर कहाँ पर है? உங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன மரம் இருக்குது? आपके घर के सामने कौन सा पेड़ है? எல்லாத்தையும் சரியா சொல்ல முடியும். सभी कुछ सही तरीके से बताएंगे। உடனே அவங்க பெரிய தீர்க்கதரிசி நினைச்சிராதீங்க. और तुरंत ऐसा मत सोच लीजिए कि वो बड़े அது भविष्यवक्ता हैं। குறி சொல்றவங்க. वो जो है भाविक बताने वाले, அந்த குறி சொல்றவங்களை நம்ம நாடக்கூடாது. भाविक बताने लोगों के पीछे नहीं जाना है, அவங்களை தேடக்கூடாது. उनका खोज नहीं करना है। ஆனா சவுல் அவங்களை தேடி போனா, पर शाऊल उनके खोज में निकला, கடைசில என்னாச்சு தெரியுமா? और आखिर में क्या हुआ? சாமுவேல் எந்திரிச்சு வந்து शमूएल उठकर आकर அங்க ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. वो वहां पर एक भविष्यवाणी करता है, நாளைக்கு இந்த நேரத்துல कल इसी समय में நீயும் உன்னுடைய குமாரர்களும் என் கூட இருப்பீங்க. तू और तेरे पुत्र जो है मेरे साथ रहेंगे। அந்த தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறிட்டு, और वो भविष्यवाणी ऐसे ही पूरा हुआ। மரணத்தை சந்தித்தான் அவன். वो जो है मरण को देखे वहां पर, யாரை தேடணுமோ அவங்களை தேடி இருந்தால் किसकी खोज करना है उसकी खोज करते हैं, तो முதல்ல அவருக்கு கீழ்ப்படியணும். पहला उसका पालन करना அவரை है, கீழ்ப்படிஞ்சு தேடி இருந்தால் उसका पालन करने के बाद उसे ढूंढते तो
நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றிருந்திருப்பான். जरूर आशीष को पा लेते, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. पर परमेश्वर का वचनों का उसने पालन नहीं किया, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, परमेश्वर को पालन नहीं किया, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம परमेश्वर का पालन नहीं किया, அவ கர்த்தரை தேடணும்னு நினைச்சா, और वो परमेश्वर का खोज करना चाहा, ஆனா கர்த்தர் அவனுக்கு கிடைக்கல. परमेश्वर वो परमेश्वर से मिल नहीं पाया। கடைசில அவன் மனசு எங்க போச்சு? आखिर में उसका मन कहाँ पर गया? குறி சொல்றவங்களை நோக்கி நோக்கி தேட वो ஆரம்பிச்சுட்டான். भाविक बताने वालों के पीछे। இதனால அவனும் அவனுடைய குடும்பமும் தன்னுடைய ஜீவனை இழந்தாங்க. इसलिए वो और उसके जो पुत्र है वो मरण को देखे। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहता है கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவர் கண்டடையணும். परमेश्वर जब मिल सकता है उस समय उसकी खोज करना है, அப்பதான் அவரை தேடணும். நீங்க उस समय में उसका खोज करना है। கொஞ்சம் பேர் பரிகாரிகளை தேடுறாங்க, थोड़े लोग डॉक्टर्स की खोज करते हैं, கொஞ்சம் பேர் விக்கிரகத்தை நாடி போறாங்க, थोड़े लोग मूर्तियों के पीछे जाते हैं, ஒரு சிலவங்க குறி சொல்றவங்களை நாடி போறாங்க. कुछ लोग भावी बताने वालों के पीछे जाते हैं। தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற பேர்ல वो भविष्यवाणी के तौर पे நிறைய பேர் குறி சொல்லிட்டு இருக்காங்க. बहुत सारे लोग भावी बताते हैं। அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். उसके लिए आप जागरूक रहिए। நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தான் தேடணும். आपको परमेश्वर का वचन का ही खोज करना है, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. और वो वचन पूरा होने के लिए अपने आप को समर्पण நிறைய कीजिए। பேர் குறி சொல்றவங்களை தேடிட்டு இருக்காங்க. भाविक लोगों के पीछे जाते हैं, குறி சொல்லுதல் வேண்டாம். वो भाविक जो चीज है वो नहीं चाहिए। இன்னும் நிறைய பேரு और बहुत सारे लोग மனிதருடைய தயவை நாடுவாங்க, वो मनुष्य के दया को वो देखते हैं, खोजते हैं। பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் नीति वचन उसमें 29वां अध्याय 26ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 26 को हम पढ़ेंगे। ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहता है நிறைய பேர் ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறார்கள். वो हाकिम से भेंट करना चाहते हैं। நிறைய பேர் என்கிட்ட சொல்றது கேட்டிருக்கிறேன். बहुत सारे लोग ऐसा सुनने में आता है, எனக்கு பெரிய பெரிய பொலிட்டிஷியன் தெரியும் मुझे बहुत बड़े पॉलिटिशियन से पहचान है, அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ऐसे वो कहते हैं। ஆளுகை செய்யறவங்கள தேடி போற ஜனங்களும் இருக்கிறாங்க. तो राज्य करते हैं उनके खोज में नहीं जाना है। இன்னைக்கு ஆளுகை செய்கிறவர் யாரு? आज जो एक राज्य करने वाले लोग क्या? ஆளுகை செய்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். राज्य करने वाला केवल एक ही है, அது யெகோஷுவா மட்டும்தான். वो केवल यहोशुआ है। அவரை தவிர उसके अलावा நீங்க வேற யாரையும் தேடக்கூடாது. किसी और की खोज मत कीजिए। மனுஷனை தேடாதீங்க, मनुष्य की खोज मत कीजिए, மனுஷனுடைய தயவை தேட வேண்டாம். और मनुष्य की करुणा के पीछे मत जाइए। இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களா? ये मेरी मदद नहीं करेंगे, அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களா? वो हमारी मदद करेंगे क्या? இப்படி அவங்கள மனுஷனை தேடி போக வேண்டாம். ऐसे मनुष्य के खोज में मत जाइए। நம்ம யாரை தேடணும்? हमें किसकी खोज करना है? யெகோஷுவாவை தேடுங்க. केवल यहोशुआ की खोज அவரை करना है। தவிர வேற யாரும் நம்மளுக்கு கிடையாது. उसके अलावा कोई और नहीं है हमारे। அவரை கண்டடையும் சமயத்துல அவரை தேடுங்க. वो जब मिल सकता है उस समय में उसकी खोज कीजिए। எப்போ கர்த்தரை நம்ம தேடணும்? हमें कब उसकी खोज करना है? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடணும். जब वो मिल सकता है उस समय में खोज करना है। இதுதான் அந்த நேரம். यही वो समय है। இந்த நேரத்துல கர்த்தரை தேடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. इस समय में परमेश्वर को खोज करने के लिए अपने आप को समर्पण कीजिए। நம்ம ஆசா ராஜா மாதிரி இருக்க வேண்டாம். हमें आशा राजा के माने नहीं होना है, நம்ம ஒரு அகசிய ராஜா மாதிரி இருக்க வேண்டாம். एक अहस्या राजा के जैसे नहीं होना है, சவுல் ராஜா மாதிரி இருக்க வேண்டாம். शाऊल के जैसे नहीं होना है, அத என்ன ஆளுகை செய்கிறவர்களை தேடுகிறவர்களை போல நம்ம இருக்க வேண்டாம். वो राज्य करने वालों के जैसे नहीं होना है, அவங்களை தேடுகிறவர்களை போல இருக்க வேண்டாம். उनकी खोज में रहना ऐसे नहीं रहना हमें, மனுஷனுடைய தயவை நம்ம நாட வேண்டாம். और मनुष्य के दया के पीछे नहीं जाना है। நம்ம யாரை தான் தேடணும்? हमें केवल किसे खोजना है? யெகோஷுவாவை மட்டும் தான் நீங்க தேடணும். केवल यहोशुआ को हमें खोजना है, அவரை தவிர வேற யாரையும் நீங்க தேடாதீங்க. उसके अलावा किसी और को मत खोजिए। உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல மட்டும் இருக்கட்டும். आपका भरोसा केवल उसी पर रहने दो, ஏன்னா அவரை தவிர क्योंकि उसके बिना வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. कोई और आपकी मदद नहीं कर सकता। நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். बहुत सारे वहाँ पर कंप्लेंट्स को आप देख सकते हैं। ஐசி வார்டுல அட்மிட்டா இருக்காங்க, आईसीयू वार्ड में एडमिट है, ஆனா நர்ஸ்மார் சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க. पर नर्स जो अच्छी तरीके से देखभाल नहीं करते, டாக்டர்ஸ் வந்தாலும் ஒரு செகண்ட் மேல அங்க நிக்க மாட்டேங்கிறாங்க.
डॉक्टर्स आते तो भी 1 सेकंड से ज्यादा नहीं रुकते। இப்படி பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. ऐसे बड़े बड़े कंप्लेंट्स आते हैं। ஆனா இதெல்லாம் எதிர்பார்க்க கூடியதுதான். पर ये सब जो है होने वाला चीज है। ஆனா உங்க கூட எப்பவுமே இருக்கக்கூடியவர், पर आपके साथ हमेशा रहने वाला, உங்க சமீபமா இருக்கக்கூடியவர், आपके निकट में जो हमेशा रहने वाला, அவர் யெகோஷுவா மட்டும்தான். वो केवल यहोशुआ है। இந்த உலகத்துல உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். आप इस संसार में जो आपके रिश्तेदार सब कुछ जो है खत्म हो जाएगा, எல்லாம் விலகி போயிருவாங்க. सभी जो है आपसे दूर चले जाएंगे। ஆனா உங்களை விட்டு விலகாத ஒரே ஒருத்தர் தான் உண்டு. पर आपसे कभी हटने नहीं वाला केवल एक ही है, அவர் யெகோஷுவா மட்டும்தான். वो केवल यहोशुआ है। இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க. आज उसकी ओर आप देखिए, அப்பதான் நம்ம பிழைப்போம். तभी हम बचाए जाएंगे। ஆசா ராஜா, आसा जो राजा है, அவன் பரிகாரிகளை அதிகமா தேடுனா. वो जो है डॉक्टर्स की खोज में ज्यादा था। நம்ம பரிகாரிகளை தேட வேண்டாம். हमें डॉक्टर्स को नहीं खोजना है, பரிகாரிகளுக்கெல்லாம் பரிகாரியாகிய கர்த்தரை वो தேடுவோம். डॉक्टरों का डॉक्टर जो है उसकी खोज हम करेंगे, கர்த்தர் நிச்சயமா நம்மள और ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष। நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். हम ऐसे अपने सरों को झुकाकर प्रार्थना करें, நம்ம கர்த்தரை நோக்கி பாப்போம். हम परमेश्वर की ओर देखेंगे, கர்த்தர்ட்ட ஜெபிப்போம். हम परमेश्वर से प्रार्थना करेंगे। கர்த்தாவே நீர் என்னை நோக்கி பாருங்கப்பா. हे परमेश्वर आप मेरे ओर देखिए, நான் உம்மை தேட என்னோட இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். आपकी खोज करने के लिए मैं अपने मेरे मन को समर्पण என்னை करता हूं। பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. मुझे पवित्र कीजिए प्रभु करके। அவரை मांगिए। கண்டடையும் சமயத்துல தான் அவர் தேடணும். वो जब मिल सकता है उसी समय में उसकी खोज करना அது है, இதுவே அந்த நேரம். और यही वो समय है। இந்த நேரத்தை நீங்க நழுவ விட வேண்டாம். इस समय को आप गवा मत दीजिए। அவருடைய சமூகத்துல எவ்வளவு இருக்க முடியுமோ उसके सम्मुख में कितने देर रह सकते हो, அவ்வளவு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. उतना रहने के लिए आप कोशिश कीजिए। தனிப்பட்ட முறையில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. व्यक्तिगत रूप में रहने के लिए आप कोशिश कीजिए। குடும்ப ஜெபம் நல்லதுதான். वो परिवार का जो प्रार्थना है अच्छा है, கூட்டத்தோடு ஜெபிக்கிறது நல்லதுதான். वो झुंड के साथ प्रार्थना करना सही है। ஆனா கர்த்தர் விரும்புற ஒரு காரியம், पर परमेश्वर एक चीज आपसे चाहता है, நீங்க தனிப்பட்ட முறையில் அவரோடு பேசணும். आपको व्यक्तिगत रूप में उसके साथ बात करना है। உங்க வீட்டின் அறையை பூட்டி आपके घर में एक कमरे में बंद करके அங்க உள்ள அவரை நோக்கி நீங்க கதறி கூப்பிடுங்க. अंदर उसकी ओर आप सांस फुलाकर बुलाइए उसे। அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். आप वो आपको आशीष करेंगे, நீங்க நிச்சயம் அவரை பாப்பீங்க. और जरूर आप उसे देखोगे। ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். एक गवाही बताकर मैं खत्म करना चाहता हूँ। பெங்களூர்ல ஒரு சகோதரி இருக்காங்க. बेंगलोर में एक बहन है, அவங்க பேர் வந்து ஷர்லி. उनका नाम जो है शर्ली है, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து பாஸ்டர் லூகா. उनका पति का नाम जो है लूका है। இந்த சிஸ்டருடைய ஒரு சாட்சி நான் கேட்டேன். इस बहन का मैंने गवाही को सुना। அவங்க கர்த்தரை ஒரு நாளும் தேட மாட்டாங்களாம். वो परमेश्वर की खोज कभी भी नहीं करते। அவங்க ரோமன் கேத்தலிக் சகோதரி. वो एक रोमन कैथलिक बहन है। அவங்க யாராவது அவங்கள சபைக்கு கூப்பிட்டாங்கன்னா किसी ने उन्हें कलीसिया में बुलाया तो கர்த்தர் வீட்ல கிடையாதா? क्या परमेश्वर घर पर नहीं है? அவர் சபைக்கு போனாதான் அவர் இருப்பாரா? वो कलीसिया में जाएंगे तो ही होगा क्या? அப்படின்னு சொல்லி சபைக்கு போகவே மாட்டாங்களாம். ऐसे कहकर वो कलीसिया में नहीं जाते। இப்படி இருக்கும்போது ऐसे रहते समय அவங்களுடைய தம்பி வந்து விசுவாசத்துல நல்ல வைராக்கியமா இருந்தாங்க. और वो उनका भाई जो है विश्वास में बहुत सिर थे। அவங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சது. उनको एक समय मिला है, அவங்களுக்கு ஒரு அருமையான வேலை துபாயில கிடைச்சது. उनको एक अच्छा काम दुबई में मिला। கிட்டத்தட்ட 40-50 கம்பெனி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைச்சது. लगभग 40-50 कंपनी उनके अंडर में ऐसा एक काम मिला। ஒரு நல்ல ஒரு பதவியை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தா. एक अच्छा एक पद परमेश्वर ने उन्हें दिया। ஒரு நாள் பென்னிஹினுடைய மீட்டிங் இருந்தது. एक दिन बेनी हिन का मीटिंग था। அந்த மீட்டிங்ல பாடுறதுக்காக ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. उस मीटिंग में गीत गाने के लिए लोगों को इकट्ठा कर रहे थे। அப்ப அந்த நேரத்துல और उस समय में இந்த ஷர்லியுடைய தம்பி வந்து शर्ली का जो भाई है वो அவங்க இந்த ஷர்லி சிஸ்டருடைய பெயரை கொடுத்திருக்காங்க. उन्होंने शर्ली सिस्टर का नाम दे दिया। இதுக்கிடையில அவங்களுக்கு ஒரு பாட்டும் தெரியாது. और इसके बीच में वो एक भी गीत नहीं जानती। அந்த சிஸ்டர் அங்க போய் உட்கார்ந்து वो सिस्टर वहां पर जाकर बैठकर அவங்க அந்த ஒரு சபைக்கு போயிருக்காங்க. एक कलीसिया में जाते हैं। எல்லாரும் எந்திரிச்சு நின்னு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது सभी लोग उठकर आराधना कर रहे हैं। இவங்க கீழ உட்கார்ந்துட்டு தான் இருந்தாங்க. और ये जो है नीचे बैठे। அப்ப இந்த நேரத்துல तो इस समय में அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே वो गीत गाते समय ही அந்த பாடல் இவங்களை இழுத்து கொண்டு இருந்தது. वो गीत जो है इन्हें खींचने लगा। இவங்க அறியாமலே இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. वो अनजाने में वो रोने लगे। இவங்க தம்பி வந்து கேக்குறாங்க எதுக்கு அழுறீங்க அப்படினு. और इनके भाई आकर पूछते आप क्यों रोने लगे? ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. नहीं कुछ नहीं बोलकर ऐसे ही घर निकल गए। அந்த 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 கோயர் டீம்ல वो कोयर की टीम में அவங்களுக்கு ஒரு 14 பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. उनको जो एक 14 गाना सिखाए। இந்த சகோதரி வீட்டுக்குள்ள வந்த உடனே और ये बहन घर पर आते ही தன்னுடைய வீட்டின் அறையை பூட்டிட்டு घर में
कमरे को बंद करके ஒத்தையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. अकेले में बैठकर वो रोने लगी அழுதுட்டு இருக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. और रोते समय कैसे प्रार्थना करने हैं उन्हें पता नहीं. இவங்க வெறும் பாட்டை பாடிக்கிட்டே இருந்தாங்க. ये केवल गीत गा रही थी. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு, इन्हें एक गीत पता था. அந்த ஒரு பாட்டை பாடிக்கொண்டே இருந்தாங்க. वो एक ही गीत को लगातार गाने लगे. அப்படி மணிக்கணக்கா கர்த்தருடைய சமுத்திரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ऐसे घंटों तक परमेश्वर के चरणों में जब बैठे थे, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இறங்கிட்டு परमेश्वर का जो है प्रशंसा उनके बीच में आने लगी. இன்னைக்கு அவங்களை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறார். आज जो है परमेश्वर उन्हें एक भविष्यद्वक्ता के माने उठकर நீங்க அவரை தேடும் போது आप जब उसकी खोज करते हो, அவர் உங்களுக்கு கண்டடைவார். वो आपको दिखेगा நீங்க நிச்சயம் அவரை பார்க்க முடியும். और आप उसे जरूर देख सकते हो. கண்டடையக்கூடிய சமயத்துல அவர் தேடணும். जब मिल सकता है उस समय में खोज करना இதுவே है. அந்த நேரம். और यही वो समय है. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ऐसे हम सरों को झुकाकर प्रार्थना கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள். करें. परमेश्वर जब मिल सकता है उस समय में आप खोज कीजिए. அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். और जब वो करीब है उस समय में उसकी खोज कीजिए. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आपको आशीष நாம் करेगा. அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ऐसे सरों को झुकाकर हम प्रार्थना करें. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். परमेश्वर बड़े कामों को करने के लिए இன்னைக்கு सामर्थ्य நம்மளுடைய வாழ்க்கையில है. आज हमारे जीवन में எத்தனையோ கேள்விகள் உங்களுடைய மனதில் இருக்கலாம். बहुत सारे सवाल आपके मन में होगा. கர்த்தாவே என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. हे परमेश्वर, मेरा जीवन ही एक सवाल के जैसे है. எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா? मुझे इस बीमारी से चंगाई मिलेगा क्या? எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? इस पाप से मुझे छुटकारा मिलेगा क्या? எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்குமா? इस समस्या से मुझे छुटकारा मिलेगा இந்த क्या? போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? इस संकट से मुझे एक छुटकारा मिलेगा. இந்த கஷ்டத்திலிருந்து எப்ப நான் வெளியே வருவேன்? इस समस्या से मैं कब बाहर आऊंगा? இந்த கடன் பாரத்திலிருந்து எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும்? इस कर्जे में से मैं कब बाहर निकलूंगा? கர்த்தாவே நான் உம்மை தேட என்னுடைய மனசை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. आपकी खोज करने के लिए मेरे मन को समर्पण करता हूं. கர்த்தர்ட்ட ஜெபிங்க. आप परमेश्वर से प्रार्थना कीजिए. அவருடைய முகத்தை தேடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. उसके चेहरों को खोज करने के लिए अपने आप को समर्पण कीजिए. அவருடைய முகத்தின் பிரகாசம் उसका मुख का प्रकाश உங்க மேல பிரகாசிக்கும். आपके ऊपर वो प्रकाश करेगा. அந்த நேரத்துல उस समय में உங்ககிட்ட இருக்கிற எல்லா கஷ்டமும் நீங்கி போயிடும். आपके पास जो भी कष्ट समस्या है वो सब உங்களுக்குள்ள निकल ஒரு जाएंगे. சமாதானம் இறங்கும். आपके अंदर एक समाधान அவரை आएगा. தேடும் போதுதான் அது உங்களுக்கு கிடைக்கும். जब आप उसकी खोज करोगे तभी वो தேடுங்கள், मिलेगा. அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். ढूंढोगे तभी आप पाओगे. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். खटखटाओ खुलेगी. கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னார். मांगोगे तुम्हें मिलेगा करके நீங்க आपने தேடுனா அவர் கண்டடைவார். कहा. आप जब ढूंढोगे तो आप पाओगे. நீங்க அவரை கண்டடைய முடியும். आप उसे देख सकते हो. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அவர் மட்டும்தான். समस्याओं के लिए एक उत्तर वही है. வேற யாரும் உங்களுக்கு தீர்வு கிடையாது. कोई भी आपको वहां पर एक उत्तर नहीं दे ஒருவேளை ஒரு பெரிய பலவீனம் உங்களுக்கு இருக்கலாம். हो सकता है एक बड़ा कमजोरी आप में हो. ஒரு பெரிய வியாதி உங்களை சுத்தி இருக்கலாம். एक बड़ा बीमारी आपके चारों ओर हो. ஐயோ இந்த வியாதியை நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. इस बीमारी के बारे में मैं किसी को बता नहीं सकता. டாக்டர்ட்ட போக முடிய மாட்டேங்குது. डॉक्टर को मैं नहीं मिल सकता हूँ. ஆனா உங்க அருகில ஒரு டாக்டர் உட்கார்ந்து கொண்டு पर இருக்கிறார். आपके निकट में एक डॉक्टर बैठा है. அவர்தான் யெகோஷுவா. वही यहोशुआ है. அவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. उससे आपके जो समस्याओं को आप बताइए. உங்களுடைய வியாதி அவர்கிட்ட சொல்லுங்க. आपके बीमार को उससे आप बताइए. நீங்க எந்த கஷ்டத்துல இருக்கீங்களோ அந்த கஷ்டத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. आप किस समस्या में उसे आप उसे बताइए. அவர்தான் உங்களுக்கு பதில். वही आपके लिए एक उत्तर है. இந்த உலகத்துல வேற யாரும் உங்களுக்கு பதில் கிடையாது. इस संसार में कोई और आपको उत्तर नहीं दे அவர் सकता. மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். वही आपके लिए केवल आशीष है. மனிதனை பார்க்காதீங்க. मनुष्य को मत देखिए. வேற எந்த உங்க அருகில் இருக்கிற எந்த மனிதனையும் பார்க்காதீங்க. आपके बाजू में कोई भी मनुष्य को मत देखिए. நீங்க யெகோஷுவா மாத்திரம் பாருங்க. केवल यहोशुआ को देखिए. அவர்தான் உங்களுக்கு விடுதலை. वही आपके लिए छुटकारा है. பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களே, इस संसार में सभी लोगों என்னை நோக்கி பாருங்கள், मेरे और देखो, அப்பொழுது விடுதலை பெறுவீர்கள். तभी छुटकारा को पाओगे. நானே தேவன், मैं ही यहोवा हूँ. வேறொருவர் இல்லை. आया हूँ. என் மகனுக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். मेरे बच्चे के लिए मैं आपके चरणों में आया हूँ. என் கணவனுக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். मेरे पति के लिए आपके चरणों में आया हूँ. என் மனைவிக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். मेरे पत्नी के लिए आपके चरणों में आया என் हूँ. சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். मेरे भाई बहनों के लिए आपके चरणों में आया हूँ. என்னுடைய உறவினர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். मेरे रिश्तेदारों के लिए आपके चरणों में आया हूँ. எனக்கு பதில் தாங்கப்பா, एक जवाब को आप दीजिए. எனக்கு பதில் தாங்கப்பான்னு கேளுங்க. एक जवाब को आप दीजिए करके அவர் मांगिए.
உங்களுக்கு பதிலா இருப்பார். वो आपके लिए जवाब बनेगा, அவரே உங்களுக்கு பதிலா இருப்பார். वही केवल आपके लिए जवाब देगा, அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். वही केवल आशीष करने वाला உங்களுடைய होगा, பலவீனத்தை நீக்கிறவர் அவர் மட்டும்தான். आपके कमजोरी को निकालने वाला केवल वही। ஓ வருமானம் இல்லையே, आमदनी नहीं है, வேலை இல்லையே, काम नहीं है, அவரை மட்டும் தேடுங்க. केवल उसी की खोज இது कीजिए, எல்லாம் உங்களை தேடி வரும். ये सभी चीज आपको ढूंढ कर நீங்க आएगा। யார் தேடணுங்கிறது நீங்க அறிந்திருக்கணும். आपको किसकी खोज करना है आपको जानना है, நீங்க யெகோஷுவா மட்டும் தேடுங்க. केवल यहोशुआ की खोज कीजिए, மிச்சதெல்லாம் உங்க பின்னாலே ஓடி வரும். बाकी सब कुछ आपके पीछे आएगा। ஆனா நீங்க அவரை தேடாம यदि आपने उसकी खोज नहीं की நீங்க तो, மத்தத தேடுனீங்கன்னா बाकी सभी की खोज की तो, எல்லாத்தையும் இழந்து போயிருவீங்க. सभी चीज आप गवा, ஆனா அவரை நீங்க தேடுனீங்கன்னா, पर आपने उसकी खोज की तो, நீங்க யெகோஷுவாவை தேடுனீங்கன்னா, यहोशुआ की खोज की तो, எதெல்லாம் இழந்தீங்களோ जो कुछ भी आप गवा दी அது எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. सभी को आप फिर से पालोगे, நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு आप आश्चर्यचकित हो जाओगे। நீங்க அப்படி கர்த்தர் அப்படி உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். वैसे आप परमेश्वर आपको आशीष நாம் அப்படியே ஜெபிக்கலாம். हम वैसे प्रार्थना करेंगे, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்க. हम अपने हृदय के गहराई से उसकी ओर देखेंगे, அவரை மாத்திரம் பாருங்க. केवल उसी के ओर देखिए, வேற எதையும் யோசிக்க வேண்டாம். किसी और के बारे में विचार வேற मत எதையும் कीजिए, யோசிக்க வேண்டாம். किसी और चीज के बारे में ஓ विचार என்னால मत ஜெபிக்க कीजिए। முடியலையே, हे मैं प्रार्थना नहीं कर पा रहा हूँ, என்னால வேதத்தை வாசிக்க முடியலையே, मैं कलाम को पढ़ नहीं पा रहा हूँ, நீங்க கர்த்தரை தேடுங்க. आप परमेश्वर की खोज அவர் कीजिए, எல்லாத்துக்கும் பதில். वो सभी के लिए जवाब है, அவர்தான் எல்லாத்துக்கும் பதில். केवल वही सभी के लिए जवाब எந்த है। அந்தகார சக்தியின் வல்லமைகள் जो अंधकार की शक्ति है, உங்களை கர்த்தரை தேட விடாமல் தடை பண்ணி கொண்டு இருக்குதோ, परमेश्वर की खोज नहीं कर पा रहे हो, वैसे रुकावट को அந்த लाता है, அந்தகார சக்திகள் उस अंधकार शक्ति को இப்பொழுதே எல்லாரும் விட்டு அகன்று போய் என்று கட்டளையிடுகிறேன். अभी सभी से निकल जाने के लिए यहोशुआ मेसे के नाम से आज्ञा देता हूं। யோசுவா மேசேவின் நாமத்தினாலே यहोशुआ मेसे के नाम से எல்லா தடைகளும் நீங்கி போவதாக. सब रुकावटें निकालने दो। கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक को आप आशीष कीजिए, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आप आशीष कीजिए, ஒவ்வொருத்தருக்கும் பதிலாக நீர் இறங்கி வாரும். हर एक के लिए जवाब बनकर उतर कर आइए, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பதிலாக இறங்கி வாரும். हर एक के जीवन में जवाब बनकर आइए प्रभु, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் பதிலாக இறங்கி வாரும். हर एक के परिवार में जवाब बनकर आइए प्रभु, ஒவ்வொருத்தரின் பதிலாக நீர் மாற்றி தாரும். हर एक को जवाब बना दीजिए, ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். हमें नम्र करके आपके हाथों में देते हैं। கர்த்தரை தேடுகிற சமயத்திலே தேடுங்கள். परमेश्वर को खोज करने वाले, परमेश्वर जब मिल सकता है उस समय में खोज कीजिए, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். परमेश्वर जब मिल सकता है उस समय में खोज कीजिए। ஆம் கர்த்தாவே, हाँ இந்த परमेश्वर, நேரத்தில் நாங்கள் உம்மை சமூகத்தில் வந்திருக்கிறோம். इस समय में आपके चरणों में உம்முடைய आए பிள்ளைகள் हैं। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. आपके हर एक बच्चों को आप आशीष कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए, தேவைகள் சந்திக்கப்படட்டும். जो जरूरत है उसे पूरा कर दीजिए। யெகோஷுவா மேசே நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். यहोशुआ मेसे के नाम से मांगते हैं, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, जीवित पिता, ஆமென். आमीन। ஆமென்.